நட்சத்திரங்கள் என்பது சூரியன்கள். அந்த சூரியனை சுற்றி நம்மை போன்ற நாம் இருக்கக்கூடிய பூமியைப் போல பல கோள்கள் வந்துட்டு சுற்றி வருகின்றன என்று முதலில் சொன்னவர் புருனோ என்ற ஒரு விஞ்ஞானி. அவருக்கு இந்த மதவாதம் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா, கம்பத்தில் கட்டி எரிச்சு கொண்டுட்டாங்க. இந்த உலகம் முதலில் உருண்டையா தட்டையா என்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. நிறைய மதங்கள் தட்டையானது என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனால் கடலை கூட பாயா சுருட்டினதா புராணங்களில் வந்துட்டு சொல்லுவாங்க. பிக் பேங் நடந்து 3,80,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல் லைட் வந்துட்டு உருவாகுது. அதுக்கப்புறம் 450 கோடிகளுக்கு முன்பு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்துட்டு உருவாகுது. இதோட நம்ம வந்துட்டு பிக் பேங் வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். அந்த பால்வெளி திரள் வந்துட்டு எவ்வளோ பெருசு அப்படின்னா, அந்த பால்வெளி திரளில் ஒரு முனையிலிருந்து இன்னொரு மறுமுனைக்கு போகிறதுக்கு 1,00,000 ஒளியாண்டுகள் ஆகும். நட்சத்திரத்தில் இருக்கிற மூலக்கூறுகளுடைய அதிகம் தான் மனித உடம்புல வந்துட்டு அதிகமாக இருக்கான். அப்போ நம்ம வெளியிலேருந்து, அதாவது நட்சத்திரங்களிலிருந்து தான் நாம் தோன்றியிருக்க முடியும், நட்சத்திர தூசிகளிலிருந்து தான் நாம் தோன்றியிருக்க முடியும் என்கிற ஆய்வை வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு வந்துட்டு சொல்லுது. இந்த 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின அந்த மூதாதையர் உயிரினத்திலிருந்து குரங்குகளும் மனித இனங்களும் பிரிந்தன. மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல குரங்கு மாதிரி தான் இருந்தது. கை பெருசாக இருந்துச்சு, வால் இருந்தது, 4 காலில் நடந்தோம். அதற்கப்புறம் வாலில்லா நிலை வருது, அதுக்கப்புறம் நிமிர்ந்து நடக்கும். இந்த மகப்பேறு காலத்தில் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு அந்த தாயால் மட்டுமே முடியாது. அப்போ மற்ற நம் தன் இனத்தை சார்ந்த மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிற பொழுதுதான் மனித இனம் குழு மனப்பான்மையை சிந்திக்க தொடங்கியதாக மனித குல வரலாற்றில் நோவால் குறிப்பிடுகிறார். பூமியை வந்துட்டு நிலவு சுற்றுறதுக்கு 29 நாள் ஆகும். அதனால தான் அந்த 29 நாளுக்குள்ள ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசையை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். பன்றியாக வரைஞ்சதில் பெருமை கொள்வோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பன்றியுடைய உறுப்புகளோடு தான் மனிதர்கள் அலைய போகிறார்கள். ஏன்னா அந்த எக்ஸினோஜெனிசிஸில் இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் எத்தனை இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பன்றி இதயம் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களோ, எத்தனை இந்துக்கள் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறாங்களோ இருக்கு. எப்போதுமே மனித உடலை மையப்படுத்திய, குறிப்பாக பெண் உடலை மையப்படுத்திய இந்த மதங்கள் வந்துட்டு கட்டப்பட்டு கொண்டே வருகின்றன. வயிற்றில் உருவாகிற பொழுது ஒவ்வொரு ஆணும், திமிர் பிடித்த ஆணும், பெண்ணை ஒடுக்குகிற ஆணும் 8 வாரங்கள் பெண்ணாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று ஷாலினி சொன்னது பலார் என்று கன்னத்தில் அறைந்தது எனக்கு. அடுத்தவருடைய பசியை வாழ்நாளெல்லாம் சிந்திக்கிற ஒரே தலைவன் பெரியார் மட்டும்தான். அது 2 பசிங்க, ஒன்று உடல் பசி, இன்னொன்று அறிவு பசி. எல்லாமே சாதி என்கிற அந்த ஒரே கயரால் தான் இத்தனை விடுதலையும் கட்டப்பட்டு இருக்கிறது என்று தன்னுடைய கோடாரியை நோக்கி அட்டித்தவர் வந்துட்டு சாதி எனும் அந்த விஷயத்தில் வந்துட்டு கழுத்திலே அடித்தவர் வந்து தந்தை பெரியார் மட்டும்தான், தலையிலே அடித்தார். நாம் இப்போது இந்த கடக்கிற இந்த ஒரு செகண்டில் பூமி வந்து 30 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஸ்டார் நம்மளுடைய சூரியன் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் 250 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கோம். நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸி வந்து 600 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு நேரம் போயிருக்கோம், ஒரு செகண்டில் போயிருக்கோம். ஸோ அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம். ஒரு 1380 கோடி வரலாறை ஒரு மணி நேரத்தில் சொல்வது என்பது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் எவ்வளவு விரைவாக இதை சொல்ல முடியுமோ அவ்வளோ விரைவாக சொல்கிறேன். இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்கிற கேள்வியை சிந்திப்பது மனித இனம் மட்டும்தான். மற்ற எந்த உயிரினமும் இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை சிந்திக்காது. அது அதனுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும். அப்படி இந்த மனித இனம், இந்த உலகம் முதலில் உருண்டையா தட்டையா என்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. நிறைய மதங்கள் தட்டையானது என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனால் கடலை கூட பாயா சுருட்டினதா புராணங்களில் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகம் முதலில் உருண்டையானது என்பதை முதலில் சொன்னவர் அரிஸ்டாட்டில் தான் வந்து முதல் சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தொடுவானத்தை வைத்து சொன்னார். தொடுவானம், நம்ம பார்க்கக்கூடிய தொடுவானம் 4 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு தடவையும் 4 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு தடவையும் பூமி வந்துட்டு பெண்ட் ஆகும்.
வளைகிறது. அப்படி வளைகிறனால தான் தொடுவானம் தெரிகிறது. கடலில் இருந்து கப்பல் மேலெலும்பி வருகிறது. கீழேருந்து நீங்கள் கடலில் போயிட்டு ஒரு கப்பலோ இல்லை ஒரு போட் வரதை பார்த்தீங்கன்னா கீழேருந்து இப்படி மேலே வர மாதிரி தெரியும். அதை வைத்து கொண்டு அரிஸ்டாட்டில் சொன்னார். அதை தன்னுடைய தொலைநோக்கி மூலமாக வியாழன் கிரகத்தை வந்துட்டு பார்த்தார். வியாழன் கிரகத்தை பார்த்து அங்கு வந்துட்டு நிலாக்கள் வந்துட்டு வியாழனை சுற்றி வருது அப்படிங்கிறத தொலைநோக்கி மூலமாக முதலாக பார்த்து இந்த உலகம் உருண்டையானது, மேலும் சூரியன் முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா பூமி மைய கோட்பாடு, பூமி தான் மையமாக இருக்குது, சூரியன் மற்ற கோள்கள் எல்லாம் வந்துட்டு பூமியை சுற்றி வருகிறதாக சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா சூரியன் மைய கோட்பாடு, சூரியன் மையமாக இருக்குது, பூமி மற்ற கோள்கள் வந்துட்டு சுற்றி வருது அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னாங்க. அதை வந்துட்டு முதல்ல சொன்னவர் சூரியன் வந்துட்டு மையத்தில் இருக்குது, பூமி வந்து தான் சுற்றி வருது அப்படிங்கிறத வியாழனை ஆராய்ச்சி செய்து தொலைநோக்கி மூலம் வந்துட்டு சொன்னது வந்துட்டு கலிலியோ கலிலி தான் வந்து முதல்ல தொலைநோக்கி மூலம் பார்த்து இதை வந்துட்டு கொண்டு வர்றாரு. இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டு வந்தன. நட்சத்திரங்களை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சொர்க்கத்தின் சுவர் போல இருக்குது, சொர்க்கத்தோட சுவர் அது. நிறையா கிரேக்க புராணங்கள் மற்ற எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சொர்க்கத்தோட சுவர்கள், அதனால தான் பளிச்சுன்னு இருக்கு, நம்ம இறந்ததுக்கப்புறம் அங்கே போயிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, அதுவும் சூரியன்கள். நட்சத்திரங்கள் என்பது சூரியன்கள். அந்த சூரியனை சுற்றி நம்மை போன்ற நாம் இருக்கக்கூடிய பூமியை போல பல கோள்கள் வந்துட்டு சுற்றி வருகின்றன என்று முதலில் சொன்னவர் புருனோ என்ற ஒரு விஞ்ஞானி. அவருக்கு இந்த மதவாதம் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா கம்பத்தில் கட்டி எரிச்சு கொண்டுட்டாங்க. கலிலி இந்த பூமி மைய கோட்பாட்டையும் பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னதற்காக சாகும் வரை வீட்டு காவலில் வச்சுட்டாங்க கலிலியை. அப்போ ஒரு பக்கத்து மதமும் அறிவியல் முன்னாடி தத்துவம்னு சொல்லுவாங்க, தத்துவமும் அதற்கப்புறம் அறிவியலும் சேர்ந்து இப்படியே பயணிச்சுக்கிட்டே வருது. இப்படியாக நாம் யார், நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் பூமியில் வாழ்கிறோம் என்கிற சிந்தனை பழங்குடி சமூகத்திலிருந்து நவீன சமூகம் வரை சிந்திக்கக்கூடிய திறன் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த வகுப்பை நான் பிக் பேங்கில் இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பிக் பேங்கை பற்றி பல கருத்துக்கள், பல கருதுகோள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிக் பேங்குக்கு முன்னாடி, பிக் பேங் என்பது பெருவெடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு நடந்தது பிறகுதான் நாம் வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், பூமி உட்பட சூரியன் உட்பட எல்லாம் உருவானது என்பதுதான் பிக் பேங், பெருவெடிப்பு கொள்கை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெருவெடிப்புக்கு முன்னாடி பேசுவது அபத்தம் என்கிறார். காரணம் என்னென்றால் பெருவெடிப்புக்கு பிறகுதான் காலம் தொடங்கியது, காலத்தோடு சேர்த்து வெளியும் தொடங்கியது. வெளி என்றால் ஸ்பேஸ். அந்த இடத்துல ஒரு பெருவெடிப்பு நிகழ்க்குதுன்னா இந்த ஸ்பேஸ் கிடையாது, நடந்ததுக்கப்புறம் அப்படியே பைய விரிந்து கொண்டே செல்கின்றது. அது இன்னும் விரிந்து கொண்டே செல்கிறது. அது நடந்து 1380 கோடி வருடம் ஆகிவிட்டது என்பதை இன்றைய நவீன அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. அதற்கான வித டெக்னிக்கலாக நம்ம அது வேற ஒரு வகுப்பில் பேசலாம். அப்படி இந்த பெருவெடிப்பு கொள்கை முன்பு என்ன நடந்தது என்பதை பேசுவது அபத்தம் என்கிறார். ஏனென்றால் தெற்கே ஒரு புள்ளி இருக்கிறது என்றால் எப்படி சொல்ல முடியும்? தெற்கே ஒரு புள்ளி இருக்கிறது என்றால் பூமியை தாண்டி அது வாட்னு போய்கிட்டே இருக்கும். தெற்கு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வடக்கு பக்கம் போய்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒரு முடிவிலியாக போய்கொண்டே இருக்கிறோம். தெற்கே ஒரு புள்ளியை காட்டுங்கள் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமோ அதுபோல்தான் பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்பு பேசுவது அபத்தம் என்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங், இயற்பியல் விஞ்ஞானி. இப்போ இந்த பிக் பேங் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் ஒரு அணு அளவு உங்களுக்கு தெரியும். ஒரு அணு வந்துட்டு இந்த உலகம் அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மீது ஒரு குண்டூசி இருக்கிறது என்றால் ஒரு அணுவோட அளவில் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்துக்குள் ஒரு டேபிள் இருக்கிறது, டேபிளுக்குள்ள ஒரு குண்டூசி இருக்கிறது, அந்த குண்டூசியில் ஒரு முனை இருக்கிறது இல்லையா? அதை விட சின்ன ஒரு விஷயத்துக்கு பேர் தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாங்க்கு கீழேயும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் பெரிதுபடுத்தி பார்த்தாலும் முடிவிலியாகத்தான் இருக்கும்,
ஒரு பொருளை நாம் பகுத்து கொண்டே போனாலும் முடிவிலையாக தான் இருக்கும். இது நீங்கள் கணித சமன்பாட்டிலும் சொல்வார்கள். பை பண்ணி அப்படியே அடிச்சுட்டே போனோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா, ஒரு செகண்டையும் நீங்கள் பகுக்க ஆரம்பிச்சிங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டையும் நீங்கள் பகுக்க ஆரம்பிச்சிங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அறிவியல் அடிப்படை இது கணிதவியல் அடிப்படையிலும் ஒரு 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 நொடியை நம்மால் பகுக்கவே முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு எண்ணையும் நாம் வந்துட்டு இதுதான் முடிவு என்றது சொல்ல முடியாது. நம்ம ஒரு மையத்தில் தான் இருக்கிறோம். இப்படி அந்த பிக் பேங், அந்த பிளாங்க்ங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரு வெடிப்பு நிகழ்கிறது. அந்த வெடிப்பு நிகழ்ந்த பிறகு முதலில் ஒரு செகண்டுக்கு குறைஞ்சது, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 10 - 32 செகண்ட்னு சொல்லுவாங்க. அந்த செகண்டில் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஒரு வீக்கம், ஒரு பெரிய காலவெளியும் அப்படியே விரிந்தது. அதற்கப்புறம் ஒரு மைக்ரோ செகண்ட்னு சொல்லுவாங்க. மைக்ரோ செகண்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு கீழே. அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நுண்துகள். அந்த நுண்துகள் என்பது ஒரு அணுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள். எலக்ட்ரான், நியூட்ரான், பாசிட்ரான், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பொருட்கள்லாம் தனித்தனியாக சுற்றிட்டு இருந்தது. அதற்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு இது பண்ணுது. அதாவது இந்த ஒரு பயங்கரமான ஹீட்டு, அது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கர ஹீட்டு. அந்த வெப்பத்தை நாம் அளக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. அந்த ஹீட் எப்படி குறைகிறது அப்படின்னா அப்படியே காலமும் வெளியும் விரிய குறைஞ்சிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறது என்றால், ஒரு நெருப்பு துண்டு இருக்கிறது. ஒரு நெருப்பு துண்டை நாம் அடித்தோம் என்றால் சிதறடிக்கப்படுகிறது இல்லையா. இப்போ குவிந்திருக்கையில் அந்த நெருப்பு துண்டில் வெப்பம் இருக்கும். அந்த நெருப்பு துண்டு சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு குளிர் ஏற்பட்டு அந்த இது அது மாதிரி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரியல, அந்த வெப்பமும் குறைகிறது. 3,80,000 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அணு உருவாகிறது. அந்த அணு உருவாகிற பொழுது தான் முதல் ஒளி உருவாகிறது. ஒளி என்றால் லைட் வந்துட்டு பிக் பேங் நடந்து 3,80,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல் லைட் வந்துட்டு உருவாகுது. அதுக்கப்புறம் 450 கோடிகளுக்கு முன்பு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்துட்டு உருவாகுது. இதோட நம்ம வந்துட்டு பிக் பேங் வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். இந்த பூமி, இந்த சூரியன், நான் ஒரே ஒரு தரவை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அடுத்து நகரலாம் என்று நினைக்கிறேன். நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சூரியன் பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெரியது. 13 லட்சம் பூமியை போட்டோம்னா ஒரு சூரியன் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் என்றால் சூரிய குடும்பங்கள் அதெல்லாம் தாண்டியது. இந்த பிரபஞ்சத்தில் பெரிய சூரியன் ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய சூரியனை இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்னென்னா யூவி ஸ்குட்டி அப்படி என்கிற ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அந்த சூரியனை கண்டுபிடிச்சோம். அது எவ்வளோ பெருசு அப்படின்னா, நம்ம சூரியன் மாதிரி ஒரு 500 கோடி சூரியனை போட்டால் எவ்வளோ பெருசு இருக்கும். 13 லட்சம் பூமியை போட்ட ஒரு சூரியன், அந்த 13 லட்சம் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூரியனை 500 கோடி சூரியனை போட்டு ஒரு பிடிச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு அந்த யூவி ஸ்குட்டி. இதுபோல் பல நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சூரியன் நம்மளுடைய கோள்கள், இது வரைக்கும் 8 கோள்கள் விண்மீன் கற்கள் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு மில்கி வே கேலக்ஸி என்று சொல்வார்கள். பால்வெளி திரள். அந்த பால்வெளி திரள் வந்துட்டு ஸ்பைரல் ஷேப்பில் இப்படி இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இது சுற்றிக்கிட்டு இருக்கு. பூமி வந்துட்டு சூரியனை சுற்றுது. சூரியன், இந்த பூமி, மற்ற கோள்கள், இந்த விண்கற்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த பால்வெளி திரளை வந்துட்டு சுற்றுது. அது அந்த பால்வெளி திரளை வந்துட்டு சுற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 கோடி வருஷம் ஆகும். ஒரு ரவுண்ட் அப்படி வர்றதுக்கு 24 கோடி வருஷம் ஆகும். இது வரைக்கும் சூரியன் வந்துட்டு தோன்றி 450 கோடி வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 20 தடவை வந்துட்டு அந்த மில்கி வே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. இப்போது நாம் ஒளியை பற்றி பேசிவிட்டு அடுத்து நகர்வோம். நம்ம நிலத்தை வந்துட்டு அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் இப்படி தான் நம்ம வந்துட்டு அடைப்போம். வானம் வந்துட்டு பெரிது, மிக பெரிது. அதை அளப்பதற்கு 3 வழிமுறைகளை வந்துட்டு வைக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஆஸ்ட்ரானமல் யூனிட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒளியாண்டுகள்,
அப்புறம் காஸ்மிக் இயர்ஸ். காஸ்மிக் இயர்ஸுங்கிறது இந்த மில்கிவே சுற்றுது இல்லையா, 24 கோடி வருஷம், அதுதான் ஒரு காஸ்மிக் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒளியானது ஒரு செகண்டுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு செகண்டுக்கு ஒளியானது 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். 3 லட்சம் கிலோமீட்டர் போகிற ஒரு நிமிடத்திற்கு போகிற அந்த ஒளியானது ஒரு வருஷம் போனால் எவ்வளோ தூரம் போகும் நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு வருஷத்துக்கு அந்த ஒளியானது செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுன்னா அது ஒரு ஒளியாண்டு. புரியுது? ஒரு ஒளியாண்டு. அப்போ அந்த ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு அளவு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கிவே என்கிற அந்த கேலக்ஸி இருக்கு இல்லையா, பால்வெளி திரள், அந்த பால்வெளி திரள் வந்துட்டு எவ்வளோ பெருசு அப்படின்னா, அந்த பால்வெளி திரளில் ஒரு முனையிலிருந்து இன்னொரு மறுமுனைக்கு போகிறதுக்கு 1 லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும். 1 லட்சம் வருஷம் ஆகும். அந்த லைட் வந்துட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு போகிறது, 1 லட்சம் வருஷம் எத்தனை கிலோமீட்டர் போகும், அவ்வளோ பெருசு வந்துட்டு நம்மளுடைய அந்த பால்வெளி உடுதிரள் மண்டலம் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம சூரியன் மாதிரி ஒரு பெரிய சூரியனை வந்துட்டு நம்ம சொன்னோம் 500 கோடி மடங்கு பெரிய ஒய்விஸ் குட்டி மாதிரி, இந்த மில்கிவே மாதிரி இதோட பெருசு ஒன்று இருக்கும்ல, அதை கணக்கு பண்ணி பார்ப்பாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா IC1101 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலக்ஸி. IC1101 ஒரு கேலக்ஸி. அது எவ்வளோ பெருசு அப்படின்னா, நம்ம மில்கிவே மாதிரி இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகிறதுக்கு 1 லட்சம் வருஷம் மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் வருஷம் ஆகும். 70 லட்சம் வருஷம் ஆகும். 70 லட்சம் வருஷம் அந்த ஒளி பயணிச்சிச்சு அப்படின்னா அவ்வளோ பெருசு வந்துட்டு கேலக்ஸி. இது மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இன்னும் சொல்ல போனால் ஒரு கடலிலே மிதக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசி அளவுக்கு தான் நம்ம பால்வெளி திரள் நம்மளுடைய மில்கிவேயை. அதுக்குள்ள சூரியன், அந்த சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம், அதுக்குள் சிந்திக்கின்ற இந்த மனித இனம். இதோடு நாம் இதை வந்துட்டு போகிறோம். அடுத்து நம்மளுடைய கோள்களை பற்றி நான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய கோள்கள், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனித பரிணாமத்து வரைக்கும் நான் அப்படியே நகர்ந்துடலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய கோள்கள் 8 கோள்கள். முன்னாடி நம்ம படிக்கையில் 9 கோள்கள் என்று சொன்னார்கள். ப்ளூட்டோ வந்துட்டு 2008 அது கோள் கிடையாது அப்படின்னா, கோள்னா சில இது இருக்குது, அதாவது இவ்வளோ காலத்தில் வந்துட்டு சூரியனை சுற்றி வர வேண்டும்னு. அது சுற்றுறதுல கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு. ஒரு நேரம் இப்படி சுற்றுது, ஒரு நேரம் அப்படி சுற்றுது, அதனால் அதை கணிக்க முடியலைங்கிறனால அதை தூக்கி கலட்டி விட்டுட்டு குறுங்கோள்கள் லிஸ்ட்டில் வந்துட்டு அதை சேர்த்துட்டாங்க. மொத்தம் 8 கோள்கள் இருக்கிறது. 8 கோள்கள் புதனுக்கு அப்புறம் வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ். இந்த மாதிரி யுரேனஸ், நெப்டியூன் இப்படி இருக்குங்களா. இதில் புதன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று மண்டலம் கிடையாது. ஒளி என்ன செய்யும் அப்படின்னா புதனில் பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். இரண்டாவது இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளில் கார்பன் அதிகம். கரியமுல வாயு சொல்கிறோம் இல்லையா, கார்பன் அதிகம். அது எவ்வளவு பெருசு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 95.5% கார்பன் தான் இருக்குது அந்த காற்று மண்டலத்தில். பூமியில் 0.03% கார்பன் இருக்குது பூமியில். வெளியில் 95.5% கார்பன் இருக்குது. கார்பன் என்ன செய்யும் அப்படின்னா வளிமண்டலத்தில் படர்ந்து இருக்கு இல்லையா. இப்போ ஒரு லைட்டு சூரிய ஒளியிலேருந்து சூரியன் வருது, அந்த ஒளி வருது, அந்த ஒளி வந்துட்டு பூமியில் பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெப்பநிலை உருவாகாது. வெப்பநிலை என்பது உருவாகாது. இந்த வெப்பநிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அட்மாஸ்பியர் வேணும். இப்போ என்ன பண்ணும் சூரிய ஒளி அப்படின்னா பூமியில் பட்டு மறுபடியும் காற்று மண்டலத்துக்கு மேலே போயிட்டு மறுபடியும் பூமியில் பட்டு ஒரு பந்தை வந்துட்டு 2 செவர்களுக்கு இடையில் அடித்தா எப்படி இருக்கும், போய் 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 திரும்பும் இல்லையா. அந்த மாதிரி திரும்பி 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 வரையில் அந்த ஹீட் அந்த இடத்துலையே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா வெப்பநிலை உருவாகிறது. 0.03% கார்பன் இருக்கக்கூடிய பூமியில் மே மாதம் எப்படி இருக்குது வெப்பம். அப்போ 95.5% கார்பன் இருக்கக்கூடிய வெள்ளியில் எவ்வளோ வெப்பம் இருக்குங்கிறத நினச்சி பார்த்துக்கணும். நம்ம உள்ளே போனாலே பொசுங்கி போயிடும். அதற்கப்புறம் பூமியை பற்றி பேச வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்குவோம். இந்த பூமி சூரியனிடமிருந்து உயிர்கள் உருவாகுகிற, அதாவது ரொம்ப வெப்பமும் இல்லாமல்
ரொம்பவும் குளிரும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது. திருக்குறளில் கூட ஒரு குறள் வரும்ல, அரசன்ட்ட வந்துட்டு எப்படி இருக்கணும், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு ஒரு குறள் இருக்குது. அரசன் கிட்ட ரொம்பவும் உறவு வச்சுக்க கூடாது, அதே சமயம் அரசனை விட்டு ரொம்பவும் வந்துடக்கூடாது. யாராக இருந்தாலும், பெரிய ஆட்கள் யாராக இருந்தாலும். ஏன் அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும், அது வந்துட்டு ஆபத்துலேயும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்பவும் தூரம் இல்லாமல் ரொம்பவும் பக்கத்தில் இல்லாமல் உயிர்கள் உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த இடத்துல ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சூரியனுக்கு பக்கத்தில் பூமி இருக்குது. இது எந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உயிர்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் சொன்ன 23 டிகிரி பூமி வந்துட்டு சாஞ்சிருக்கனால தான் இன்னும் அதற்கான சூழல் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நிலவு தான் காரணங்கிறத சொன்னேன். அப்போ அப்படியாகப்பட்ட அந்த பூமி வந்துட்டு வெடிப்பில் பிக் பேங் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நிறையா நெபுலாக்கள்னு சொல்கிற நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய ஒரு டஸ்ட்டு க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. அந்த டஸ்ட்டு க்ளவுடெல்லாம் ஒன்று சேர்ந்து கிராவிட்டியில் ஒன்று சேர்ந்து இறுகி அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லக்கூடிய அணுக்கள் இணைந்து ஒரு நட்சத்திரம் உருவாகும். அதில் உருவாகலையே அங்கங்கே கோள்களும் உருவாகும். அப்படியாக சூரியனும் பூமியும் ஒரே நேரத்தில் உருவானது என்கிற ஒரு கோட்பாடும் இருக்கிறது. சூரியனிலிருந்து சிதறி விழுந்து உருவானது என்கிற 2 வகையான கோட்பாடுகளும் நம்மகிட்ட வந்துட்டு கிடச்சிட்டு இருக்கு. அதில் பூமியில் உருவாகி பூமி வந்துட்டு தீப்பிழம்பாக தான் இருக்கும். ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் அந்த முனை வந்துட்டு எவ்வளோ அப்படி நெருப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமரும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி நிறைய சுழற்சி நடந்துச்சு. கீழே உள்ள பாகங்கள் மேலே வந்துச்சு, மேலே உள்ளதெல்லாம் கீழே போணுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு காற்று அட்மாஸ்பியர், அதாவது பயங்கர வெப்பநிலையில் ஒரு அட்மாஸ்பியர் வந்துட்டு உருவானுச்சு. பூமிக்கு நீர் வந்த கதை இருக்கு இல்லையா, சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே கனநீராக வந்துட்டு அந்த நெபுலாக்களில் இருந்ததாக இப்போ உள்ள ஆய்வில் வந்துட்டு சொல்கிறாங்க. பூமிக்கு நீர் வந்ததற்கு காரணம் வால் நட்சத்திரங்கள். கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் வருஷமாக பல வால் நட்சத்திரங்கள் வந்துட்டு பூமி மேலே மோதிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் வால் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா வால் மாதிரி இருக்குல்ல, அது வந்து சூரிய ஒளியில் வந்துட்டு பட்டு அந்த நீர் அங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நீர்னா H2O மட்டும் இருக்காது, நிறைய கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ நிறையா கார்பன் மோனாக்சைடாக இருக்கும், பல இதில் இருக்கும். அது அந்த ஹீட்டில் பட்டு அப்படியே உருகி அப்படியே வால் மாதிரி நீண்டிருக்கு தான் வால் நட்சத்திரம். அந்த மாதிரி பல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வருஷம் சொல்கிறாங்க. ஒரு 20 லட்சம், ஒரு 10 லட்சம் வருஷம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா பல வால் நட்சத்திரங்கள் வந்துட்டு பூமி மேலே மோதிக்கிட்டே இருக்கு. பூமி மேலே மோதி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அட்மாஸ்பியரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ், அதாவது ஹீட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹீட் வந்துட்டு குறைஞ்சி அமிலக்கடல் வந்துட்டு உருவாகுது. அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலக்கடல் வந்துட்டு உருவாகுது. ஒரு கரெக்டாக ஒரு 380 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த அமிலக்கடலில் சில வேதியியல் மாற்றங்கள் உருவாகின்றன. நீங்கள் அந்த சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு மனுஷியபுத்திரன் பேசுவார், அமிலக்குட்டையில் உருவானவர்கள் நாம் அப்படின்னு சொல்லுவார். அதில் தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கெமிஸ்ட்ரி எவாலுவேஷன்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து பல டிகிரி, ஒரு 600 டிகிரி செல்சியஸில் அப்படியே கொதிச்சிட்டு இருந்துச்சு கடல். இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகையில் நம்ம பூமியில் உருவான உயிரினம் வந்துட்டு பாக்டீரியாவுக்கு முன்னோடியான ஒரு சில உயிரினம் வந்துட்டு உருவாகுது. அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா புரோட்டீன் படலங்கள், அமினோ ஆசிட்டு புரோட்டீன் படலங்கள்லாம் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. இதற்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது. அதை நாம் சொன்னோம் என்றால் இந்த உயிர் உருவாகிய வரலாறு நமக்கு தெரியும். சார்லஸ் டார்வின் இருக்கார் இல்லையா, உயிரியல் ஆய்வு, பரிணாம கோட்பாடு, இயற்கை தேர்வு, இதை பற்றியெல்லாம் எழுதின சார்லஸ் டார்வின் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பூமி எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உயிரினங்கள் எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கலாம் யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கையில் ஒருத்தவர் இந்த மக்கள் தொகையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதில் இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்துட்டு ஒரு கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போடுறாருன்னா, இவ்வளோ டிகிரி வெப்பநிலை இருந்திருக்கும், கடல் வந்துட்டு இவ்வளவு தன்மையில் வந்துட்டு இருந்திருக்கும், அப்புறம் வந்துட்டு
நம்மளுடைய அந்த இப்போ உள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு பொருட்கள் இருக்குல்ல, அது மாதிரி சில சில பொருட்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த பொருட்கள்லாம் இப்படி கூடியிருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன், அப்புறம் நியான், அயன், அப்புறம் நைட்ரஜன், இது மாதிரி சில பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சூரியனில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கார்ல் சாகன் என்கிற விஞ்ஞானி சொல்லுவார், வி ஆர் ஸ்டார் டஸ்ட் அப்படிம்பார். அதாவது நாம் எல்லாம் நட்சத்திர வெடிப்பில் தூசிகளிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு மனித உடம்பே இல்லையா, கொஞ்சம் தான் இருக்கா மனித உடம்பு. நட்சத்திரத்தில் இருக்கிற மூலக்கூறுகளுடைய அதிகம் தான் மனித உடம்புல வந்துட்டு அதிகமாக இருக்கான். அப்போ நம்ம வெளியிலேருந்து, அதாவது நட்சத்திரங்களிலிருந்து தான் நாம் தோன்றியிருக்க முடியும், நட்சத்திர தூசிகளிலிருந்து தான் நாம் தோன்றியிருக்க முடியும் என்கிற ஆய்வை வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வு வந்துட்டு சொல்லுது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு அவர் பட்டியலிடுறாரு. மனித இதில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து இத்தனை காலத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்து சேர்ந்து அமினோ ஆசிடாக ஃபார்ம் ஆனுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு புரோட்டீன் படலங்களாக உருவானுச்சு, இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு கடிதத்தில் தான் வந்துட்டு எழுதுறாரு. இதை 2 பேரை வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1953. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை. 1953 மில்லர் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஆய்வரங்கத்தில் ஒரு செட்டப் பண்ணுறாரு. ஒரு குடுவை, அதிலேருந்து ஒரு டீப், நீங்கள் இப்போ இதில் போய் யூடியூப்லேயும் சரி இல்லை கூகுள்லேயும் போய் நீங்கள் வந்துட்டு மில்லர் அண்டு யூரே எக்ஸ்பிரிமெண்ட்னு போட்டிங்கன்னா அந்த சார்ட் வரும், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற சார்ட் வரும். இப்போவும் ப்ரெசண்ட்டில் அந்த ஆய்வை வந்துட்டு நவீனப்படுத்துகிற அந்த வீடியோவும் நமக்கு வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு குடுவையில் வந்துட்டு அந்த 600 டிகிரி செல்சியஸில் அந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணி, 800 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி, இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக உள்ளே போட்டு, தனிமங்கள்லாம் உள்ளே போட்டு, அதை வந்துட்டு கரண்ட் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 75,000 வோல்டேஜ் அந்த தண்ணியில் வந்துட்டு கரண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குடுவை வந்துட்டு 18 நாள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிக்கிட்டே இருக்கையில் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உயிர் தோன்றுவதற்கான மூலக்கூறு உள்ள பொருட்களாக எவால்வேட் ஆகுது. ஒரு உயிர் எப்போ தோன்றும் அப்படின்னா, அமினோ ஆசிட் நம்ம டிஎன்ஏல இருக்கும், அமினோ ஆசிட் இந்த புரோட்டீன் படலங்கள் இதெல்லாம் உருவாகையில் ஒரு உயிர் தோன்றிடும். அப்போ இந்த அமினோ ஆசிட்டும் புரோட்டீன் படலமும் உருவாகிறத வந்துட்டு அவங்க நிரூபித்தாங்க. அப்போ இவ்வளவு காலமாக இந்த உயிர் எங்கே இருக்கிறது, இந்த உயிர் வந்துட்டு வெளியிலேருந்து வந்துச்சு, உடம்புக்குள்ளே வந்துட்டு புகுந்ததுக்கப்புறம் அது இறந்ததுக்கப்புறம் அந்த உயிர் வந்துட்டு அதாவது உயிருங்கிறத தனியாக ஒரு பொருளோடு சேர்க்காம கருத்தாக அதை வந்துட்டு இது பண்ணது தான் கருத்து முதல்வாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருள் முதல்வாதியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்துட்டு ஒரு காலச்சூழலுக்கு வரையில் ஒரு இந்த அமைப்பு சூழலுக்கு வரையில் அதில் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். அந்த வேதியியல் மாற்றம் படிப்படியாக உயிரியல் மாற்றமாக பரிணமிக்கும். அப்படிங்கிறது வந்துட்டு பொருள் தான் பரிணாமம் அடைந்து உயிர் பொருளாக மாறுகிறது என்கிறத வந்துட்டு நம்ம பொருள் முதல்வாதிகள் வந்துட்டு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுச்சு. இதை ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்துட்டு உயிரியல் உலகமே வந்துட்டு இது பண்ணுச்சு. இதற்கான விதையை போட்டது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். அதை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடித்தவங்க யாருன்னா மில்லர் அண்டு யூரே எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் வந்துட்டு இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். இதுக்கப்புறம் இப்படி கடலில் சின்ன சின்ன பாக்டீரியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினங்கள், பாக்டீரியாவுக்கு முன்னாடி அது இருக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியா மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. கடல் இருக்குது, கடல் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா பாக்டீரியா மட்டும். அது ஒரு வகையான பாக்டீரியாவுடைய மூதாதையராக வந்துட்டு அது இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிஜன் வந்துட்டு அவ்வளோவா இல்லை, அது வந்துட்டு ஆக்சிஜன் இது பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த உலகம் பல பேரழிவுகளை வந்துட்டு சந்திக்குது. இந்த உலகம் ஒவ்வொரு முறையும் பேரழிவுகளை சந்திக்கையில் ஒவ்வொரு புதுவான உயிரினங்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு உருவாகிட்டே இருக்குது. அப்போ ஒரு பேரழிவு வந்துட்டு நடக்குது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஹீட் அந்த சூழல் வந்துட்டு உருவாகி அந்த பாக்டீரியாக்கள் வந்துட்டு அழியுது.
அதுக்கப்புறம் வெவ்வேறு உயிரினங்கள் வந்துட்டு தோன்றிக்கிட்டே இருக்குது, அப்புறம் வெவ்வேறா அழியுது. இப்போ இந்த பாக்டீரியா ஒரு செல் உயிரி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி பல செல் உயிரியாக பரிணமிக்கின்றன. நாம் எல்லோரும் அந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பாக்டீரியா மாதிரி ஒரு சின்ன உயிரினம், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி அந்த ஒரு செல்லிலிருந்து நாம் வந்துட்டு பல செல்லுக்கு இது பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பயாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிரினம் மாதிரியே பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு உயிரினம் மாதிரியே ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு பிஹேவ் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு கூட்டு உயிரினம்னு சொல்லலாம் நம்ம உடம்பை. அதே 120 நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய செல் அழிஞ்சிரும், அப்புறம் இன்னொரு செல்லு வந்துட்டு இது பண்ணோம், அப்படியே தான் இது பண்ணிகிட்டே இருக்கும். அந்த செல்லில் நிறையா செல் இருக்குது, நரம்பு செல் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா, ஸ்டெம் செல்லெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. அப்போ இந்த பல செல்கள் ஒன்று கூடி அதில் ஒரு தன்மை உருவாகிறது, அதில் ஒரு உயிர்த்தன்மை உருவாகுது. அப்படி உருவாகி பல பேரழிவு நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேரழிவு நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேரழிவு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேரழிவு இருக்குது. இதில் கடைசியாக நடந்த பேரழிவு எது அப்படின்னா, டைனோசர்ஸ் வந்துட்டு இறந்து போணுச்சு இல்லையா, அதுதான் வந்துட்டு கடைசியாக நடந்த பேரழிவு. அந்த பேரழிவு எப்படின்னா, எவரெஸ்ட் சிகரம் அளவுக்கு ஒரு விண்கற்கள் மோதி மறுபடியும் பூமி உடஞ்சி மறுபடியும் ஸ்பேஸுக்கு பூமி கல்கள்லாம் தூக்கி அடிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு செயின் ரியாக்ஷனாக நடந்து பூமி வந்துட்டு பயங்கர இதாயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96% உயிரினங்கள் வந்துட்டு அழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய நுரையீரல் கொண்ட உயிரினங்கள். ஆக்சிஜன் வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 34-35% வந்துட்டு ஆக்சிஜன் இருந்துச்சு. அந்த ஆக்சிஜன் அவ்வளோ அதிகமாக இருக்கிறனால உயிரினங்கள்லாம் நல்லா பெரிய பெரிய வளர்ச்சி. குறிப்பாக டைனோசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டைல்ஸ்னு சொல்லக்கூடிய ஊர்வன வகை. அந்த ஊர்வன வகையெல்லாம் பெருசாக இருந்தது, இந்த பில்டிங் பெருசாலாம் இருந்தது, இப்போ 30 அடி 40 அடியிலலாம் இருந்தது. அதெல்லாம் பெரிய நுரையீரல் இருக்கும். இந்த ஹாலில் பாதி இருக்கும் அதுக்கு நுரையீரல். இப்போ அந்த வெடிச்சு சிதறையில் அந்த ஸ்மோக் வந்துட்டு உள்ளே போகுது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த புகையெல்லாம் அந்த நுரையீரலுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் புகையாகவே இருந்துச்சு. பூமி ஃபுல்லாக 1000 வருஷம் புகையாகவே இருந்துச்சு. அதெல்லாம் உள்ளே போய் இறந்தது. அதற்கப்புறம் அந்த 4% சின்ன உயிரினங்கள், எலி மாதிரியான ஒரு சின்ன உயிரினங்கள், மேமல்ஸ்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள், சின்ன பாலூட்டிகள், கரப்பாம்பூச்சி மாதிரி சின்ன பூச்சி வகைகள், அதாவது சிறிய நுரையீரலை கொண்ட சின்ன உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தப்பி பிழைத்தது. இப்போ சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், தப்பி பிழைச்சி அதில் ஒரு உயிரினம் தான் ஒரு அணில் மாதிரி தப்பி போகும். ஒரு சின்ன உயிரினம், அதுக்கு பேர் அம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய மூதாதையர் உயிரினம். அது வந்து எப்போனா ஒரு நான் சொல்கிறது 7.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி கரெக்டாக வந்துட்டு ஒரு 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் குரங்கினங்கள் இருக்கு இல்லையா, பெரிய குரங்கினங்கள்னு சொல்லக்கூடிய ஆப்ஸு, அப்புறம் சின்ன குரங்கின வகைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கும் நமக்கும் ஒரு தாய் உயிரினம் வந்துட்டு உருவானுச்சு. ஒரு 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மரத்துக்கு மரம் நம்மளுடைய தாய் உயிரினம், அம்மா உயிரினம் வந்து தவிட்டு கிடந்துச்சு. அதற்கு தலை வந்துட்டு ரொம்ப சின்னமாக இருந்துச்சு, 4 காலில் நடந்துச்சு, வால் இருந்துச்சு. இன்றும் வாளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு வாழை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டலாம்னு நினச்சேன். சில நேரங்களில் சில இடத்துல குழந்தைகளுக்கு சின்ன வால், ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு வால், அதுக்கு வந்துட்டு டேர்மில் சொல்லுவாங்க, அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பரிணாமத்தோட எச்சம் தான். நம்மளுடைய கைகள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பரிணாமத்தில். ஏன்னா கிளையை பிடிக்கணுங்கிறதுக்காக பரிணாமங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நேச்சுரல் செலெக்ஷனில் டார்வின் சொல்லுவார், தேவையில்லாத பாகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பரிணாமத்தில். தேவைப்படுகிற பாகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே வரும். அதுதான் ஃபிட்னஸ். இது எப்படி அழியும்னா, எல்லாத்துக்கும் இது பண்ணாது. ஒரு 10,000 உயிரினம் தோன்றுனுச்சுன்னா எல்லாத்துக்கும் கை சின்னமாக இருக்கும், பெருசாக இருக்கும், நடுத்தரமாக இருக்கும். அதில் எது கை பெருசாக இருக்கோ அது பொழைச்சிக்கும், பாக்கி அது எல்லாம் அழிஞ்சிரும். பாக்டீரியா நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு செகண்டுக்கு 2ஆக மாறும். வைரஸ் எல்லாம் ஒரு செகண்டுக்கு அடுத்து 2 4 ஆகும், 4 8 ஆகும், அப்படியே ஒரு மல்டிப்ளிகேஷனில் போய்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வைரஸும் பாக்டீரியாவும் தானே இருக்கணும். ஏன் வைரஸும் பாக்டீரியாவும் இல்லை? ஏன் அப்படின்னா உலகம் அவ்வளவு பாக்டீரியாக்கான ஃபுட்டு இல்லை. அது பசியில் என்வான்மெண்ட்டில் வந்துட்டு இறந்துடுது. இதை தான் டார்வின் என்ன சொல்லுவார், நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு.
இயற்கை பசி இருக்கு இல்லையா, பசியை ஒரு தேர்வாக வைத்துக்கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் பிழைக்க முடியும் அப்படிங்கல. இயற்கை ஒரு பக்கத்து ஃபுட்டை வந்துட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இயற்கை வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கு. புற்கள் அதிகமாக இருந்து மான்கள் அதிகமாகிருச்சுன்னா புல்லை பூரா மேய்ஞ்சிரும், ஆடு மேய்ஞ்சிரும், மாடு மேய்ஞ்சிரும், குதிரை மேய்ஞ்சிரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒயில்டு அனிமல்ஸ் இருக்குது. இது எதுலேருந்து தொடங்குதுன்னா ஒரு செல்லேருந்து தொடங்குது. ஒரு செல்லை உண்டு வாழ்கிற உயிரினம் இருக்குது. அப்போ இந்த 5 பேரழிவுகளையும் நம்ம பார்க்கையில் நம்மோடு சேர்ந்து பயணித்து வருகிறது 2 விஷயம்தான். ஒன்று வேட்டையாடுதல், பசிக்காக வேட்டையாடுதல், அந்த ஹண்டிங்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய அந்த இனப்பெருக்கமும் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்துட்டு இந்த 2த்தையும் எது தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கு. இப்போ இந்த 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின அந்த மூதாதையர் உயிரினத்திலிருந்து குரங்குகளும் மனித இனங்களும் பிரிந்தன. மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல குரங்கு மாதிரி தான் இருந்தது. கை பெருசாக இருந்துச்சு, வால் இருந்தது, 4 காலில் நடந்தோம். அதற்கப்புறம் வாலில்லா நிலை வருது, அதுக்கப்புறம் நிமிர்ந்து நடக்கிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க பழகிய பொழுது மூளை வந்துட்டு கொஞ்சம் மனிதர்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நிமிர்ந்து நடக்க பழகிய பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய அந்த பிறப்பு உறுப்பு ரொம்ப சின்னமாகுது. இப்போது ஒரு மீன் குஞ்சு பொரிச்சா உடனே நீந்திரும், ஆடு குட்டி போட்டால் உடனே தவி போய் பால் குடிச்சிடும், இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா அது போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லா உயிரினமும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியோ இல்லை அதற்கான இந்த இது பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இயற்கையோட அடாப்ட் பண்ணிக்கும். ஆனால் மனுஷனால் முடியுமா? மனுஷனை வந்துட்டு 10 வயசானாலும் இல்லை 15 வயசானாலுமே நம்ம வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்க வேண்டும். இது எப்போது இந்த மகப்பேறு பிரச்சனை நடக்கிறது என்றால் மனித இனம் நிமிர்ந்த பொழுது, அதனுடைய தண்டுவடம் நிமிர்ந்த பொழுது, அதற்கான ஏன் அது நிமிருது அப்படின்னா அதற்கான உணவு தேவை ஏற்படுது. அது தொலைவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மரத்தில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் தொலைவை பார்க்கணுங்கிறது, கால்கள் வந்துட்டு கைகள் ஆகுது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நிமிர்ந்த பொழுது அதற்கான மகப்பேறு பிரச்சனை இன்ன வரைக்கும் வருது. மனிதனுடைய தலை பெரிது, தலை வந்துட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னா குழந்தை பிறக்க முடியாமல் நிறைய மனிதர்கள் வந்துட்டு இறந்து போனாங்க. மகப்பேறில் இறந்து போன இதுதான் ரொம்ப அதிகம். மனித இனம் வந்துட்டு அழிந்து போனதே மகப்பேறில் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்னுமே நமக்கு அந்த உச்சந்தலை மூடுகிறதுக்கே 3 மாதம் ஆகுது. பார்த்தீங்களா, தலை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷேஃபில் வந்துட்டு குழந்தைகள் அடுத்து இதெல்லாம் எப்போதுமே இயற்கை வந்துட்டு உடனே வந்துட்டு ஃபிட் ஆகிடாது. பல உயிர்களை விலை கொடுத்து செத்து தான் உருவாகும். செத்து புழைச்ச வேண்டாம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அதற்கு அப்புறம்தான் இந்த மகப்பேறு காலத்தில் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு அந்த தாயால் மட்டுமே முடியாது. அப்போ மற்ற நம் தன் இனத்தை சார்ந்த மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிற பொழுதுதான் மனித இனம் குழு மனப்பான்மையை சிந்திக்க தொடங்கியதாக மனித குல வரலாற்றில் நோவால் குறிப்பிடுகிறார். அப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு ஆடு வந்துட்டு 3 குட்டி 4 குட்டியாக இருந்தாலும் அது மேய்ச்சலை சொல்லி கொடுக்குது, எல்லாமே பண்ணிடுது. ஆனால் மனிதனுக்கு அது ஒரு சவாலாக இருக்குது. காரணம் நிமிர்ந்த பிறகு அதற்கு வந்துட்டு மகப்பேறு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்போ வேறு ஆளோட உதவி தேவைப்படுகிற பொழுது மனித இனம் குழு மனப்பான்மைக்கு, குழு ஒற்றுமையை நோக்கி நகர்கிறது. இது வந்துட்டு எவால்வேஷனில் ஒரு முக்கியமான இடம். அப்போ இன்றும் குரங்கினங்கள் வந்துட்டு ஒரு 150 குரங்கை வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். எவ்வளோ உயிரினமாக இருந்தாலும், இப்போ கொரில்லாஸாக இருக்கட்டும், அது வந்துட்டு எலெக்ஷன்லாம் நடத்தும். நீங்கள் இன்னும் குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அனிமல்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா அந்த இனத்தை, அந்த குழுவை வழி நடத்துகிற அந்த குரங்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பல குரங்குகள் சண்டை போடும். ஆண் குரங்குகள், குறிப்பாக ஆண் குரங்குகள் வந்து சண்டை போட்டு அதில் எது ஜெயிக்குதோ, எது ஃபிட்னஸாக இருக்கோ அந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெண் குரங்குகள் அந்த குரங்குகளோட சேர்ந்து அந்த குழுவை வந்துட்டு வழி நடத்தும். அதுதான் ஆல்ஃபா அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓட்டெல்லாம் கேட்குமா கொரில்லாஸ் எல்லாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண் குரங்குகள்லாம் இருக்குல்ல, அதோடலாம் போயிட்டு
அது சில சைகைகள் மூலம் வந்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இதை நாம் எப்படி புரிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய இனம் எவாலுவேஷன் ப்ராசஸில் இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ நேரில் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு 150 பேருக்கு மேலே கம்யூனிகேஷன் கொடுக்கக்கூடிய, தகவல் தொடர்பு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்துட்டு மனித இனம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. இன்னொன்று, தோன்றையில் மனித இனம் ஒரு இனமாக தோன்றியதா என்றால் இல்லை. குதிரைகள் எப்படி வெவ்வேறு குதிரைகள் இருக்கிறதோ, உயரம் அதிகமாக, உயரம் குட்டையாக இப்படி இருக்கிறதோ, ஆடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அது மாதிரி 8 மனித இனங்கள் இந்த உலகத்தில் இருந்ததாக தொல் படிமம் வந்துட்டு நமக்கு சொல்லுது. அதில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கலாம், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால். இதில் நம்ம வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற மனித இனம், நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற இந்த மனித இனம் இந்த 8 மனித இனங்களோடு கலந்து இது உருவாயிருக்கலாம், இல்லைன்னா இது கலக்காமல் அவற்றையெல்லாம் அழித்து விட்டு இது வந்துட்டு தலை தூக்கி இருக்கலாம் என்கிற அடு அதிகார அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த 2 வகையில் ஆய்வுகள் போய்கிட்டே இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. அதற்கு அப்புறம் இந்த மனித இனம் எப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்றால் நெருப்பை கையாளுகிற பொழுது. இப்போ எப்படி அப்படின்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லா உயிரினங்களும் பயன்படுத்தி கொள்ளும். ரொம்ப ஹீட் ஆகையில் காற்று என்ன பண்ணும், மேலே போகும் இல்லையா. கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய ஹீட் ஆகக்கூடிய இடத்துல காற்று மேலே போகிறத பார்த்து கழுகு தன்னுடைய ரெக்கையை வந்துட்டு விரிச்சுக்கும். விரிச்சோன்னா அந்த காற்று மேலே போகையிலேயே அந்த ரெக்கையோட பட்டு பேராஷூட் மாதிரி மேலே போயிடும். அப்போ அந்த காற்று வெப்பமடைஞ்சு மேலே போகுங்கிற அந்த 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 ஆற்றலை வந்துட்டு கழுகு என்ன செய்யும் அப்படின்னா பயன்படுத்திக்கும். ஆனால் எல்லாமே அது மாதிரி எறும்பு பயன்படுத்தும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் மனித இனம் மட்டும்தான் என்ன பரிணமித்தது என்றால் ஆற்றலை கையாளுவதற்கான அறிவு வந்துட்டு மனித இனத்துக்கு வந்துட்டு ஏற்படுது. அந்த அறிவு எப்போது ஏற்படுகிறது என்றால் நெருப்பை வந்துட்டு கையாளுகிற பொழுது பெரிய எவாலுவேஷன் நடக்குது. சமைத்த உணவை சாப்பிட்ட பொழுது, எப்போ வந்து உணவு சமைச்சு நம்ம வந்துட்டு சமைச்சுனா என்ன, நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்ற பொழுது அதற்கு அந்த டயாலிசிஸ், அந்த செரிமான பிரச்சனைகள் வந்துட்டு அந்த இனத்துக்கு வந்துட்டு குறையுது. 2வது, உணவை பற்றின தேவை சிந்திக்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பலாப்பழத்தை வந்துட்டு நீங்கள் கொடுத்து உங்களை சாப்பிட சொல்கிறோம்னு வைங்க. ஒரு ஆள் நீங்கள் அந்த பலாப்பழத்தை வந்துட்டு எந்த கத்தி எதுவுமே இல்லை, ஒரு தேங்காய் வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த கத்தியும் எதுவுமே இல்லை, நீங்கள் கடித்து அதை உரித்து சாப்பிடக்குள்ளாட்டி எவ்வளோ நேரம் ஆகும். அதே வந்துட்டு ஒரு 2 இட்லியை சாப்பிட சொன்னால், ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட சொன்னால், அப்போ சமைத்து சாப்பிடுகிற பொழுது நேர பிரச்சனை, உணவு பிரச்சனை, உணவு செரிமான பிரச்சனை, உணவை வந்துட்டு அந்த கொட்டைகள்லாம் உடைக்கணும்ல, அதை உடைக்கிறது. முத கல்லை எடுத்து இந்த மனித இனம் வந்துட்டு உடைச்சது எதை அப்படின்னா எலும்பை தான் உடைத்ததாக பதிவு செய்யப்பட்டுகிறது. அந்த கல்லெல்லாம் வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ எலும்பை உடைக்கிறது என்றால், உயிரினங்கள் சிங்கம், புலி இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட்டு விட்டு போனதுக்கப்புறம் கல்லை எடுத்து கொண்டு போய் அந்த சாப்பிட்ட அந்த உயிரினத்துடைய எலும்பை உடைத்து அந்த எலும்பு மஞ்சையை வந்துட்டு இந்த மனித இனம் சாப்பிட்டது. அதற்கு தான் கல்லை வந்துட்டு முதலில் பயன்படுத்தியதாக வரலாற்றில் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியாக சமைத்த உணவை சாப்பிட்ட பொழுது அதற்கான தேவை வந்துட்டு நமக்கு இப்போ நம்ம ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய குடலோட நீளமும் இப்போ இருக்கக்கூடிய குடலோட நீளமும் நமக்கு வந்துட்டு குறைவு. அந்த பரிணாமத்தோட இதுதான் அந்த குடல் வாழ்வு பிரச்சனை வருது இல்லையா. அந்த குடல் வாழ்வு பிரச்சனை வர்றதுக்கு காரணம், குடல் கொஞ்சம் நீண்ட, அந்த வால் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பரிணாமத்தில் விட்ட அந்த எச்சம் தான். இந்த குடல் வாழ்வும் வந்துட்டு நாம் பரிணாமம் அடைந்திருக்கிறோம் என்கிறதற்கான எச்சம். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அந்த உயிரினம் வந்துட்டு கருவிகளை கையாள ஆரம்பிக்கிறது, அப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்குது, நெருப்பை கையாளுது, இப்படியாக பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிறது. இப்போது பூமியில் வந்துட்டு ஒரு நிலைத்த உயிரினமாக வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாம் உருவாகி நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பூமிக்கு தாண்டி வியாழன் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். செவ்வாய் வந்துட்டு இன்றைக்கி நம்ம மங்கள்யான் விட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எலன் மஸ்க் வந்துட்டு அங்கே குடியேற்றத்துக்கான வேலையெல்லாம் வந்துட்டு செஞ்சிட்ருக்காரு. செவ்வாய் வந்துட்டு பூமி மாதிரி இருந்ததாக சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்துட்டு நல்ல அட்மாஸ்பியர் இருந்தது, நிறைய உயிரினங்கள் இருந்திருக்கலாம், உயிரின படிமங்களை தேடி வந்துட்டு இது பண்ணிட்டு. இன்றைக்கி வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு.
கொலாப்ஸ் ஆனனால அங்கே ஆக்சிஜன் வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்குது. அட்மாஸ்பியரில் வந்துட்டு உயிரினம் இது பண்ணாத ஒரு சூழல் இருக்கனால செவ்வாயை பற்றின ஆய்வுகள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதற்கப்புறம் வியாழன்கோள் வந்து சூரியன் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு கோள் தான். ஏன்னா சூரியனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்துட்டு அங்கே ரொம்ப அதிகம். ஏன்னா 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியமாக தான் சூரியனில் இருக்குது. அது எப்படின்னா ஒரு பற்ற வைக்காத அடுப்பு போல் இருக்குது. கேஸ் இருக்குது, ஆனால் அதை பற்ற வைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஒருவேளை அது பற்றி கொண்டால் என்ன, அந்த நியூக்ளியர் ஃபியூசன் நடந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப நிறை, அதனுடைய வெயிட் வந்துட்டு ரொம்ப இல்லாதனால அது வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த வியாழன்கோள் இல்லை என்றால் நாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா விண்கற்கள் எல்லாம் நம்ம மேலே வந்துட்டு மோதிரும். இப்போது கிராவிட்டி அதிகமாக இருக்கனால நிறையா விண்கற்கள் வந்து அந்த வியாழனை நோக்கி போகிறனால, அதிலேருந்து தப்பிச்சு வந்தது நிலவை நோக்கி போகிறனால நம்மளுடைய இது வந்துட்டு இது பண்ணுது. அதற்கப்புறம் சனி கிரகம் இருக்கிறது. இப்போ இந்த செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பாறை கோள்கள். பாறை வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய எரிமலை வந்துட்டு அப்படியே உருகி பாறையாக இருக்கக்கூடியது. செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தனை கோள்கள் இருக்கு இல்லையா, வியாழன், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சனிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கோள்கள் அத்தனையும் வாயுக்கோள்கள்னால் கேஸ் மாதிரி இருக்காது. அந்த வாயுவே வந்துட்டு இறுகி அது ஒரு வகையான டைப்பில் வந்துட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் கிரகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் கடல் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேஜில் இருக்கலாம். ஹைட்ரஜன் வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விண்கலம் வந்துட்டு அதை இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய நிலாக்களில் வந்துட்டு கடல் இருக்கலாம், அதில் உயிரினங்கள் உருவாகிறதுக்கான சூழல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கின ஆய்வெல்லாம் இருக்குது. சனி கிரகம், அதற்கு இருக்கக்கூடிய சனி கிரகத்தை நீங்கள் ஒரு கடலில் வச்சிங்கன்னா மிதக்கும். சனி கிரகத்தை கடலில் தூக்கி போட்டால் மிதக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கடல் கிடையாது. பூமியோட அது பல மடங்கு பெரியது. ஆனால் அது ஒரு வாயு கோளம். இந்த மாதிரி சூரியனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நிலவோட நம்ம இந்த நேற்று நான் அதை சொல்லலாம்னு நினச்சேன். அமாவாசை தேய்பிறை தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி நடக்குது என்பது. ஆக்சுவலாக நான் எப்படி இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் நிழலாட்டங்கள் தான். நிழல் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்போ 23 டிகிரி சாஞ்சிருக்கு அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வந்துட்டு கரெக்டாக அதில் விழுந்து பின்னாடி ஒரு பக்கத்து, இப்போ சூரியன் வந்துட்டு இப்படி சுற்றுதுன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது, இந்த லைட்டுக்கு இப்படி நான் கையை வைக்கிறேன் அப்படின்னா இந்த லைட் வந்துட்டு இதில் படும். ஆனால் இந்த பக்கத்து படாது, நிழலாக இருக்கும், இரவாக இருக்கும். இப்போ அமெரிக்கா வந்துட்டு சூரிய ஒளி படாமல் இருக்கும். இப்போ நைட் என்ன ஆகும் அப்படின்னா பூமி வந்துட்டு இப்படி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகி சூரியன் பக்கத்து அது திரும்பிடும், இந்தியா வந்து இதில் போயிடும். அப்போ இந்த நிழல் தான் என்ன ஆகுது அப்படின்னா இரவு பகல் அப்படின்னு உருவாகுது. அப்போ சூரியன் நகரலை, பூமி தான் வந்துட்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. இதுபோல் நிலவு என்ன பண்ணுது அப்படின்னா பூமியை சுற்றுது. பூமியை சுத்தையில் தன்னைத்தானே நிலவு சுற்றுதா அப்படின்னா தன்னைத்தானே நிலவு சுற்றுது. தன்னைத்தானே நிலவு வந்துட்டு சுற்றிக்கிட்டு பூமியையும் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நிலவோட ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அடுத்த பக்கம் நம்ம பார்க்க முடியாது. அது டைட்டல் லாக்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சுற்றிட்டு இருக்கு. பூமியை வந்துட்டு நிலவு சுற்றுறதுக்கு 29 நாள் ஆகும். அதனால தான் அந்த 29 நாளுக்குள்ளே ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசையை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். பூமியை வந்துட்டு எப்படி சுற்றுது அப்படின்னா இந்த வாக்கில் ஒரு 5.2 சாய்வில் வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கு. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இருக்குது பூமி, சூரியன் இருக்குது. சூரியன் வந்துட்டு இப்போ இங்கேருந்து அடிக்குதுன்னு வைங்க, சூரியன் இங்கேருந்து அடிக்குது, பூமி இங்கே இருக்குது அப்படின்னா நிலா வந்துட்டு இங்கே வந்துருச்சுன்னு வைங்க, பூமி மேலே படக்கூடிய சூரிய ஒளி வந்துட்டு இங்கே நிலவு இருக்கையில் என்ன பண்ணாது, படாதனால என்ன பண்ணலை, நமக்கு நிலவு தெரியல. இப்போ இந்த நிலவு இப்படி தானே சுற்றுது. நான் சொல்கிறது இப்படி சுற்றலை, இப்படி சுற்றுது, இந்த மாதிரியாக சுற்றி கொண்டு வருகிறனால இப்போ நிலவு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். மேலே ஏறையில் இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் வருது, இந்த இடம் பூமியாக இருக்குது, நிலவு இங்கே இருக்குது, இப்படி சுற்றையில் நிலவு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு வர்றதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் இல்லையா. ஏறையில் அது என்ன ஆகும், காவாசி விழுகும், அப்புறம் அரைவாசி விழுகும், அப்புறம் முழுவாசி விழுகும். இப்படியே வந்துட்டு பூமியை வந்துட்டு சுற்றி மறுபடியும் என்ன பண்ண கீழே இறங்குது இல்லையா இது. அப்போ இது மேலே ஏறையில் என்ன ஆகுது, வளர்பிறையாக நமக்கு வந்துட்டு தெரிகிறது, வளர்பிறையாக நமக்கு வந்துட்டு தெரியுது. லைட் வந்துட்டு கால்வாசிப்படுது,
அப்புறம் அடுத்து முக்கால்வாசி படுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து முழுவாக இருக்குது. அப்போ பூமி இங்கே இருக்கும், நிலவு இங்கே இருக்கும், பின்னாடி சூரியன் இருக்கும். இந்த பக்கத்து சூரியன் இருக்கும், சூரியனுக்கு இடையில பூமி இருக்கும். பூமிக்கு மேலே, அதாவது பூமியிலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு மேலே லைட்டு வந்துட்டு இங்கே படும். அதனால தான் நிலவு வந்துட்டு பெருசாக தெரியுது. அதுக்கப்புறம் நிலவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அமாவாசை ஆகுது. சூரிய கிரகணத்தை அப்பவும் இதுதான் நிகழுது. அதற்கு வந்துட்டு அது வேறு மாதிரியான ஒரு விஷயம். இதே நிகழ்வு தான், அது வெவ்வேறு இடத்துல பாயிண்ட் ஆகும். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நிலவு வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு சூரியனை மறைச்சிரும். அவர் தான் சூரியன் அப்படின்னா, நான் பூமி இந்த மைக்கை வந்துட்டு ஒரு நிலவு அப்படின்னா என்னோட பகுதியை மறைக்குது இல்லையா, அந்த மாதிரி மறைச்சிரும். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சூரிய கிரகணம் ஏற்படுது. அதே மாதிரி சூரியன், அதற்கப்புறம் பூமி, இந்த பக்கத்து நிலவு வந்துருச்சு அப்படின்னா சூரியன்லேருந்து வர ஒளியை வந்துட்டு பூமி வந்துட்டு நிலவுக்கு போக விடாமல் மறைச்சிரும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சந்திர கிரகணம். இது சன் அண்டு மூன் எக்ஸ்க்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த நிலவு வந்துட்டு பூமியை சுற்றுறனா பூமியோடைய ஈர்ப்பு விசை வந்துட்டு கட்டுக்கடங்காமல் மாறிடும். அது வந்துட்டு எப்படி ஆகும்னா, ஈர்ப்பு விசை கிடையாது, அதனுடைய அந்த தன்மை வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காது. அந்த 23 டிகிரியில் வந்துட்டு சாஞ்சி இருக்காது. அது வந்துட்டு அந்த ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, அது பெரியது. அதை அழுத்தி பிடிக்கிறனால கொஞ்சம் இது பண்ணுறனால தான் இந்த ஸ்டேபிள். அப்போ ஒவ்வொரு கோளும் இந்த பூமிக்கு மிக முக்கியமான இடத்தில் இருக்குது. ஏன்னா பூமி காப்பாற்றப்படுகிறது என்றால், பூமியில் உயிரினங்கள் வந்துட்டு தோன்றி இருக்கிறது என்றால், பூமியில் உயிரினம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த அத்தனை கோளுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை வந்துட்டு சூரிய குடும்பம் அப்படி என்று நாம் வந்துட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் விலங்குகள், மனிதர்கள், இதனுடைய வேறுபாடை வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. ஒரு பன்றியுடைய இதயத்தை ஒரு மனிதனுக்கு வச்சாங்க அமெரிக்காவில். பார்த்தீங்களா? பன்றியுடைய இதயத்தை மனுஷனுக்கு வச்சாங்க. அவர் வந்துட்டு 1 மாதம் உயிரோடு இருந்துட்டு இறந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பல வருடங்களாக மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு பதிலாக விலங்கினங்களுடைய உடல் உறுப்பை வைத்தால் அது வந்துட்டு வேலை செய்யுமா அப்படிங்கிற ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இதில் வந்துட்டு குரங்கு வச்சு பார்த்தாங்க, எல்லாத்தையும் வச்சு பார்த்தாங்க, ரொம்ப அப்படியே ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பன்றியுடைய அந்த ஆர்கனுடைய சைஸு, அதனுடைய அந்த விஷயமும் மனிதனுடைய உடல் உறுப்புகளுடைய அளவும் ஓரளவு ஒத்திருப்பதால், சில மரபு விஷயங்கள் வந்துட்டு ஒத்திருப்பதால் அதை வந்துட்டு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்படி வந்து செஞ்சு பார்த்ததில் இப்படி 1 மாதம் வாழ்ந்ததுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அப்போ ஏதோ ஒரு அளவுக்கு இந்த உடல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற பெயரில் இப்போது ஒரு ஆய்வு என்ன செய்கிறது என்றால், இந்த மரபு வழியில் அதை மாடிஃபை பண்ணுறது, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பன்றியுடைய உடலுக்குள் மனித இதயத்தை, மனித சிறுநீரகத்தை, மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை வந்துட்டு அதுக்குள்ளே வளர்க்கிறது. அப்படின்னா நம்மளுடைய ஜீனையும் அதோட ஜீனையும் எடுத்து மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான அளவில், நமக்கு தேவையான தன்மையில் அந்த பன்றிக்குள்ளே வளர்த்து, நமக்கு சர்ஜரி பண்ணையில் அந்த பன்றியை வந்துட்டு இது பண்ணி அதிலிருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா மனிதர்கள் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இந்த ஆய்வு வந்துட்டு இப்போ பெருமளவில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 10 வருட காலத்தில் அது வந்துட்டு சாத்தியமாயிடலாம். பன்றி வளர்ப்புங்கிறது இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தாலும் நம்ம ஆர்கன் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி எடுத்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு. இப்போ ஐயா வந்துட்டு பன்றியாக வரைஞ்சாங்கல்ல, அந்த டைமில் அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு பதிவு, நல்லது ஐயா வந்துட்டு வரைஞ்சது உண்மைதாங்க, இயல்பாகவே பன்றியாக வரைஞ்சதில் பெருமை கொள்வோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பன்றியுடைய உறுப்புகளோடு தான் மனிதர்கள் அலைய போகிறார்கள். ஏன்னா அந்த எக்ஸினோஜெனிசிஸில் இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் எத்தனை இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பன்றி இதயம் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களோ, எத்தனை இந்துக்கள் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறாங்களோ இருக்குது. எப்போதுமே மனித உடலை மையப்படுத்திய, குறிப்பாக பெண் உடலை மையப்படுத்திய இந்த மதங்கள் வந்துட்டு கட்டப்பட்டு கொண்டே வருகின்றன. இதில் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது, இந்த மனித குலத்தை பற்றி படிக்கிற அந்த புத்தகத்தில் இந்த நோவாஸ் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சேப்பியன்ஸ், அதில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பாகுபாடு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது.
இப்போ வெள்ளை கருப்பு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு பாகுபாடு மட்டும் காமனாக இருக்குது இந்த மனித குழுவில் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பிரச்சனை தெரியுங்களா? பாலின பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் பாலின பிரச்சனை வந்துட்டு காமனாக இருக்குது. இப்போ டாக்டர் ஷாலினி வந்துட்டு இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதை கேட்கையில் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். மனித கருவில் இருக்கக்கூடிய குழந்தை 8 வாரங்களுக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, முதல் 8 வாரங்களுக்கு அந்த குழந்தையுடைய வடிவம், அந்த குழந்தையுடைய தன்மை இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் தன்மைங்கிறது பெண்ணாக தான் இருக்குமா. இன்று நான் ஆணாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது 8 வாரங்கள் நான் பெண்ணாக இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஒய் குரோமோசோம் சேஞ்ச் ஆகுது. ஆணை இது பண்ணக்கூடிய அந்த ஒய் குரோமோசோம் சேஞ்ச் ஆகி அது வந்துட்டு ஆணாக பரிணமிக்கிறது. எக்ஸ் வந்துட்டு இது பண்ணி அப்படி பரிணமிக்கிறது. எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது பரிணமிக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஆண்களுக்கும் இன்றும் அந்த பால் கொடுக்கக்கூடிய பகுதி நமக்கு ஏன் தேவை? எதுக்கு பால் கொடுக்கக்கூடிய பகுதி வந்துட்டு பெண்ணோடு ஓரளவு ஒத்து இருப்பு காம்புகள் இருக்கு இல்லையா, முளைக்காம்புகள், அது ஏன் ஆணுக்கு இருக்கணும்? ஆணுக்கு வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய இதுவே கிடையாது. அது எல்லாம் அதிலிருந்து அந்த தொடர்பின் மூலம் வந்தது தான். அப்படி என்றால் வயிற்றில் உருவாகிற பொழுது ஒவ்வொரு ஆணும், திமிர் பிடித்த ஆணும், பெண்ணை ஒடுக்குகிற ஆணும் 8 வாரங்கள் பெண்ணாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று ஷாலினி சொன்னது பலார் என்று கன்னத்தில் அரைந்தது எனக்கு. அப்போ ஏன் இது இந்த பரிணாமத்தில் இருக்கிறது என்றால், முதலில் தோன்றிய உயிரினங்கள் பெண் தன்மையாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா இப்போ அமெரிக்கா பக்கத்தில் அடுத்தவருடைய பசியை வாழ்நாளெல்லாம் சிந்திக்கிற ஒரே தலைவன் பெரியார் மட்டும்தான். அது 2 பசிங்க. ஒன்று உடல் பசி, இன்னொன்று அறிவு பசி. அறிவு பசிக்கு அறிவை வந்துட்டு பசிக்க வைத்ததும் பெரியார் தான். இன்னும் சொல்ல போனால் எப்படி வந்துட்டு வயிற்றுக்குள்ளே வந்துட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்துட்டு நம்ம வயிற்றில் சுரந்து எப்பா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு பசிக்க வைக்குதோ, பெரியாருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் நம் மூளையில் சுரந்து நம்மளை அறிவு பசியை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அப்போ இன்றுள்ள பெரியவாரியான மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்யும் நேரம் அதிகம். மார்க்ஸ் சொல்றாரு, கட்டாய உழைப்பிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் தொழிலாளர்களை. கட்டாய உழைப்பு, அடிமை சமூகம், ஆண்டான அடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவம், இதெல்லாம் என்ன பண்ணோம்? அட்டிச்சு இது பண்ணோம். அண்ணனோட முந்தா நாள் இந்த கீழ்த்தஞ்சை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு கீழ்த்தஞ்சை கொஞ்சம் முன்னாடி, ஆனால் கீழ்த்தஞ்சை பகுதி கீழே வெண்மணி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு இல்லையா, இதில் அந்த ஏரியாவை பற்றி இது பண்ணையில் அங்கே எங்களுக்கு அந்த கொஞ்சம் தாக்கம் அங்கே வந்துட்டு இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் போய் களத்தில் குனிஞ்சோம்னா சாயந்தரம் தான் நிமிரணுமா. பெண்கள் வந்துட்டு புடவை இழுத்து கட்டிட்டு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா சாயந்தரம் தான் நிமிர்ந்தா தலையில் அடிப்பாங்களாம். அவர்களுடைய இயற்கை உபாதைகளை கூட வெளியில் வந்து கழிப்பதற்கு எதுவும் இல்லை. குழந்தை தொட்டில் அழுதா கூட வேலை செய்யணும். அந்த அளவுக்கு சாதிய ஒடுக்குமுறை, பாலியல் சுரண்டல்கள். இன்னும் சொல்ல போனால் நான் கடைசியாக இந்த கீழ்வெண்மணியில் நடந்தது என்ன, இந்த தஞ்சை சம்பந்தமான விஷயங்களை படித்துட்டு இருக்கல, ஒரு தண்டனை, அது எனக்கு இன்னும் நினைத்தாலும் கூட என்னால் தாங்கவே முடியல. அந்த தண்டனையை பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. ஒரு பெண் வந்துட்டு லேட்டாக வேலைக்கு ஒரு 2-3 நாள் வந்துட்டாங்க. இந்த பண்ணையார் வந்துட்டு அடித்து பார்த்தா, எல்லாமே பண்ணி பார்த்தா, அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உடம்பு பிரச்சனையே ஏதோ ஒன்று. என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கலாம்? இந்த அரிப்பூச்சி இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த அரிப்பூச்சி வந்துட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பூவரச மரம்னு ஒரு மரம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே அந்த அரிப்பூச்சி புழுவாக அப்படியே இருக்கும். அது பட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இவர்களை நிர்வாணப்படுத்தி அந்த அரிப்பூச்சி மரத்தில் கட்டியிருக்காங்க. கையையும் காலையும் கட்டி அந்த அரிப்பூச்சி மரத்தில் வந்துட்டு கட்டியிருக்கான். எப்படி இருக்கும்? கம்பால் அடிக்கலை, எதுவுமே இல்லை. வாயில் நுரை தள்ளி ஓவர் அரிப்பு ஏற்பட ஹார்ட் என்ன ஆகும்? பிச்சுக்கும்ல. ஓவர் அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த பெண் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. பல தண்டனைகள். சாணிப்பால் சவுக்கடி, சாணிப்பாலை வந்துட்டு கரைச்சி அவன் பொண்டாட்டி, அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா ஊற்றணுங்க. அவங்க அம்மா தான் ஊற்றணும், அவங்க ஒய்ஃபு தான் ஊற்றணும். இப்போ என்னை வந்துட்டு சவுக்கால அடித்து என்னை வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா என் ஒய்ஃபை வந்துட்டு இதை வச்சு மூங்கில வச்சு அதில் சாணிப்பாலை ஊற்றணும்.
ஊத்தலை அப்படின்னா என்னுடைய குழந்தையோ என்னுடைய மனைவியோ வந்துட்டு காயப்படுத்தப்படுவார்கள். அந்த சாணிப்பாலை ஊற்றி ஊற்றி அடித்து எத்தனையோ பேர் வந்துட்டு சாணிப்பால் சவுக்கடிக்கு பலியாகி இருக்கிறார்கள். வாட்டாக்குடி இரணியனும் நிறைய தோழர்கள் வந்துட்டு அங்கிட்டு போராடி இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் நிறையா சொன்னாங்க. திராவிடர் கழக தோழர்கள் கட்டமைச்சு நம்ம வந்துட்டு அதிலிருந்து நம்ம வந்துட்டு மீண்டு வந்திருக்கோம். அப்போ இன்னும் ஒரு படி போய் அந்த புத்தகத்தில் படித்தேன். வந்துட்டு ஒருத்தரை பிடிச்சிட்டாங்களாம். ஒரு முற்போக்கு இயக்கத்தில் வந்துட்டு செயல்பட்டு பண்ணையாருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்களாம். அவரை அடித்து ஒரு முக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அவருக்கு என்ன தெரியுங்களா தண்டனை? அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றதுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலையும் பாக்கும் சுண்ணாமும் போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் மெல்லணும். எல்லாம் மென்று ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் 150 பேர் மெல்லணும். மென்னதுக்கப்புறம் வரிசையாக வந்து அவருடைய மூஞ்சில் துப்பணும். அவர்களுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் மூஞ்சில் வந்துட்டு துப்பணும். இப்படியாகப்பட்ட மனித அந்த சாதி அழுக்குகள் வந்துட்டு, அந்த சாதி நாசகரமான அந்த சிந்தனை வந்துட்டு அது எவ்வளவு வந்துட்டு ஒரு வர்க்கத்தையும், இன்னும் சொல்ல போனால் பெரியார் வழியில் பொது உடைமை தான் இந்த மண்ணில் சாத்தியம். மார்க்ஸே சொல்கிறாரு, குரங்கையும் பசுவையும் வணங்குகிற இந்தியாவில் வந்துட்டு அங்கே அந்த இதில் வந்துட்டு நம்மளுடைய இந்த விஷயம் வந்துட்டு எவ்வளவு சாத்தியம் என்பது தெரியவில்லை என்று மார்க்ஸ் சொல்கிறார். மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை, மண்ணுக்கேற்ற சாதியை ஒழிச்சாதான் இங்கே வந்துட்டு வர்க்க விடுதலையும் அடைய முடியும், இன விடுதலையும் அடைய முடியும், பெண் விடுதலையும் அடைய முடியும். எல்லாமே ஒரே கயரால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே சாதி என்கிற அந்த ஒரே கயரால் தான் இத்தனை விடுதலையும் கட்டப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய கோடாரியை நோக்கி அடித்தவர் வந்துட்டு சாதி எனும் அந்த விஷயத்தில் வந்துட்டு கழுத்திலே அடித்தவர் வந்து தந்தை பெரியார் மட்டும்தான். தலையிலே அடித்தார். கீழே வெண்மணி அந்த தஞ்சை மாவட்டங்களில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம நைட்டெல்லாம் உட்காந்து படித்தோம்னா கண்ணீர் வராது தோழர்களே, ரத்தம் தான் வரும். அவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு பசிகள், அவ்வளவு இதெல்லாம் வந்து எதற்காக சொன்னால் இந்த மாதிரியான நில பிரபுத்துவம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றுள்ள பெருவாரியான மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்யும் நேரம் அதிகம், பயன் அனுபவிக்கும் நேரம் குறைவு. கார்பரேட்லேயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே கொடுத்து அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். உண்ணும் உணவுப் பொருட்களுக்கும் அனுபவிக்கும் போக பொருட்களுக்கும் வசதி அதிகம், போதிய உணவு இல்லாமலும் குறைந்த சுகபோக அனுபவிக்காலும் பட்டினி கிடக்கும் மக்களும் வறுமையை அனுபவிக்கும் மக்களும் அநேகம் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு வந்து உழைப்பை பற்றி ஐயா சொல்கிற பொழுது கருவிகளை மனிதர்கள் அதிகமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஐயாட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஏன்னா ஐயா வந்துட்டு கருவிகளில் வந்துட்டு ரொம்ப இது பண்ண, அது எதற்காக அந்த கருவிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை ஐயா ஆணித்தனமாக சொன்னார் என்றால், உழைப்பிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும். கட்டாய உழைப்பிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும். 2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். அது எதற்காக அப்படின்னா எக்ஸசைஸுக்காக உடல் உழைப்பு செய்தால் போகும். மற்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா கருவிகள் தான் வந்துட்டு செய்யணும். அதற்கான அறிவை வந்துட்டு நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இனிவரும் உலகத்திலிருந்து சொல்கிறார். அவர் எந்தெந்த கருவியெல்லாம் சொல்கிறாருன்னா, முகம் பார்த்து பேசக்கூடிய கருவி வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் வந்துட்டு அப்போது சிந்தித்தார். அவர் சிந்திக்கையில் அது இல்லை. ஆனால் இப்பொழுது நம் கைகளில் முகம் பார்த்து பேசக்கூடிய கருவி வந்துருக்குது. அப்போ ஒரு பக்கத்து சாதிக்கு எதிராகவும் இந்த கொடுமைக்கு எதிராகவும் சிந்திக்கிற பெரியார் முதல்ல ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நீ எதுக்கு போகணும், என்னத்துக்கு போகணும், நம்ம ஏன் அவளை இந்த விஷயத்தெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறோம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ல, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு, இப்படியெல்லாம் சந்தோஷம் இருக்கணும்னு சொல்கிறத பெரியார் அவர்கள் சொல்கிறார். இப்போ கருவிகள் கண்டுபிடித்ததுக்கு, உழைப்பு கண்டுபிடித்ததுக்கப்புறம் அனைத்து தேவைகளும் அனைவருக்கும் கிடைத்தால், அதில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. ஏற்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒன்றுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்கிற வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு மனிதன் தனது காலுக்கோ காதுக்கோ நாசிக்கோ நயனத்துக்கோ வயிற்றுக்கோ எலும்புக்கோ வலி இருந்தாலும் அவன் எனக்கு வலிக்கிறது என்று சொல்வது போல் உலகில் வேறு எந்த தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படும் சங்கடத்தையும் குறைபாடுகளையும் ஒவ்வொருவரும் சமூகமே தங்களுக்கு ஏற்பட்டது போல் நினைக்கும்படியாகவும், அது பிராக்கெட்டுக்குள்ளே போகிறாரு, சமூகமே அப்படின்னு, தனி மனிதனுக்கு மட்டும் அந்த பொறுப்பை கொடுக்கல, சமூகமே தங்களுக்கு ஏற்பட்டது போல் நினைக்கும்படியும் அனுபவிப்பது போல் துடிக்கும்படியும் அவ்வளவு கூட்டு வாழ்க்கையும் உணர்ச்சியும் ஏற்படும். எப்போ தனக்கு ஏற்படுகிற வலி மாதிரி இன்னொருத்தனுக்கு வந்து
ஒரு வழி வந்துருச்சுன்னா எனக்கே வந்த மாதிரி அவன் மட்டும் இல்லை, இந்த சமூகமே சிந்திக்கிற நிலை இனி வரும் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்கிறார். எவ்வளவு பெரிய, எனக்கு தெரிந்து மார்க்ஸ் பல பொருளாதார கோட்பாடுகளோடு, ஏங்கல்ஸ் பல தியாகங்களோடு, பல பல தலைவர்கள் இந்த வர்க்கத்துக்கு எதிரான சிந்தனையை வந்துட்டு அவர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை ஒரு சின்னோண்டு 1 2 3 4 5 ஒரு 6 வரிக்குள் அடக்கி விட்டார் தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஒரு 6 வரிக்குள்ளே அடக்கிட்டாருங்க. இப்போ இந்த மோட்ச நரகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் அப்படின்னா, கட்டாய உழைப்பு சமுதாயம் வந்ததுக்கப்புறம், ஆண்டான அடிமை சமுதாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சொர்க்கம் நரகம்ங்கிற கட்டுக்கதைகள்லாம் கட்டவிழ்க்கப்படுது. பாப்பா வந்துட்டு சொன்னான்ல, ராஜராஜ சோழன்ட்டே சொன்னான், நீ வந்து கோயிலை கட்டலை அப்படின்னா நீ வந்துட்டு அடுத்து மலத்தில் உள்ள புழுவாக பிறப்ப அப்படின்ன வாக்கில் அவன் எல்லாத்துக்கும். இடையில இந்த ரஞ்சித் பேசையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏதோ ராஜராஜ சோழனை சொல்லிட்டாருன்னு அப்படியே பொங்குனாங்க. நான் அதுக்கு ஒரு கட்டுரை போட்டேன். எனக்கு ஆபாச வார்த்தைகளில் நிறையா வேறு வேறு ஐடியில் இருந்து எனக்கு வந்துச்சு. நான் அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் ராஜராஜ சோழன் வந்துட்டு வரியெல்லாம், நீங்கள் ராஜராஜ சோழனுடைய வரிகள்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன், பல வகை வரிகள். குளத்தில் வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு வரிங்க, அந்த கல்லுக்கு வரி, துவைக்கிறாருல அந்த கல்லுக்கு வரி, அந்த கல் எவ்வளோ சைஸுக்கு இருக்கோ அதுக்கு வரி, சுடுகாட்டில் வரி, என்னென்ன வரி இருக்கோ அது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு இது பண்ணல. அப்போ இந்த ஒரு பக்கத்து மனிதர்கள் வந்துட்டு நாம் ஏன் அப்படி இருக்கோம், நாம் ஏன் உழைக்கிறோம், நாம் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கல, அவர்களை ஏமாத்துகிற வேலைக்காக சொர்க்கம் என்கிற ஒன்று இருக்கிறது. நீ இந்த பிறந்தனா இந்த வேலையை செஞ்சனா நீ சொர்க்கத்துக்கு போவ. காந்தி சொல்லுவார், சர் சூத்திரனா இருங்க அப்படிம்பார். சூத்திரன்லே நல்ல சூத்திரனா இருங்க அப்படிம்பார். அப்போ இப்படியாக நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா, இதை செய்யலைன்னா நரகம் போயிடும். இப்படி ஒரு வகையான கட்டமைப்பும். இன்னொன்று, பிறப்புக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு, இறப்புக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா இப்போவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்படியான ஒரு ஆசையும், உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஆசையும் தான் இந்த வழிபாடு, இந்த கோவில் கலாச்சாரங்கள். இறப்புக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறாங்க. ஐயா சொல்கிறாரு, இனிவரும் உலகத்தில் மோட்சம் நரகம் என்கிற ஒரு பாகுபாடே இருக்காது, அங்கே எல்லோருமே நல்ல ஒரு நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்போது நாம் இந்த அறிவியலை சிந்தித்து, இந்த உலகத்தையும் இந்த உலகம் தோன்றிய வரலாற்றையும் நாம் சிந்தித்து, எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், நாம் இப்போது இருக்கக்கூடிய தற்கால அறிவியலையும் பழைய நிகழ்வுகளையும் பொருத்திப்படுத்தி பெரியாருடைய வழியில் நாம் அதை வந்துட்டு சிந்தித்து, நாம் இன்னும் அறிவியலின் அடிப்படையில் பகுத்தறிவை வந்துட்டு நம்மளுடைய தோழர்களுக்கு, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கொண்டு போகையில், அறிவியல் அடிப்படையில் சொல்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேரண்டி கிடைக்கும். நீங்கள் வெறுமனே சொல்கிறதுக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்கு. ஆனால் அதையும் இன்றைக்கி திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் முன்னாடியே வந்து யானை தலையை வெட்டி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணோம். இது இவங்க கௌரவர்கள் பிறந்தாங்கல்ல, டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னு எங்கே தெரியுங்களா போய் பேசியிருக்காரு இவர். இப்போ தியானம் பண்ணிட்டு தெரிஞ்சார் அவர். அறிவியலாளர்கள் மாநாட்டில் பேசியிருக்காருங்க. உலக அறிவியலாளர்கள் மாநாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் வந்துட்டு. எப்படி எல்லாரும் வந்துட்டு இது எப்படி நான் பிரதமரை பார்த்தேன் அப்படின்னா, அவர் ஒரு அறிவே இல்லாத ஒரு நிர்வாணமாக இருக்கிறார் என்பது போல் எனக்கு தெரிந்தது. அப்போ நாம் இப்படி சிந்திக்கிற பொழுது அறிவியல் மனப்பான்மையோடு நாம் அறிவியலை சிந்தித்து, அதனோடு பகுத்தறிவோடு அறிவியலை சிந்திப்பதற்கு ஐயா வழியில் சிந்தித்து, நாம் அறிவியல் கருத்துக்களை நம்மளுடைய தலைமுறைக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த சனாதனம், சாதி, மதம் என்கிற அந்த அறிவாலும் கத்தியும் பாதாளக்குழியும் படுகுழியும் இல்லாமல் அவர்கள் இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸில் அவர்களை நாம் மனித இனத்தை நகர்த்துவதற்கு, எனக்கு தெரிந்து டார்வின் ஒருவேளை இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இயற்கை தேர்வில் பெரியாரியல் என்ற ஒன்றை அவர் அதில் வந்துட்டு சிந்தித்திருப்பார் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நாம் எடுத்து செல்வோம். இனிவரும் உலகத்தை, ஐயா கனவு கண்ட உலகத்தை நாம் படைத்து நம்முடைய தலைமுறையை அவற்றில் குடியேற்றுவதற்கான வேலையை நாம் செய்வோம் என்பதை இந்த இடத்திலே விதைத்து விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.